இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த மட்டும் அரசு பணத்திலே கிராமங்களில் இருக்கின்ற மக்களை அழைத்து வந்து ரோடோரம் நிறுத்தி தனக்கு அலை கடநல மக்கள் வரவேற்பதை போல ஊரெல்லாம் டிராமா கம்பெனியை போல நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாஜக காரர்களுடைய இந்த அரசு பணத்திலே தங்களுடைய வரவேற்பு செய்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களுடைய இந்த ஒரு மாடலை இந்த கர்நாடகத்தினுடைய ஆட்சியை தோலுரித்து காட்டியிருக்கிறது. அரசு பணத்தால் தொடர்ந்து மோடி அரசு இப்படி பல வகையிலே மக்களுடைய பணத்தை தூக்கி எறிந்து தன்னுடைய வரவேற்புக்காக மக்கள் குவிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பிம்பத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும் அவர் வரும் பொழுது 30 கோடி ரூபாய்க்கு இப்படிப்பட்ட செலவுகள் செய்யப்படுகிறது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மக்களுடைய பணத்தால் தன்னுடைய அரசியலை செய்வதற்காக திரு மோடி அவர்கள் செய்கின்ற இந்த தொடர் முயற்சிகளில் தமிழகத்திற்குள் வரவிடக்கூடாது. தமிழகத்தில் பாஜக தலைமையில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று முயற்சி கொண்டிருக்கிறார். இந்த முயற்சி தோல்வி உற வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய பணங்களை வைத்து இவர்கள் இப்படிப்பட்ட டிராமாக்களை மற்ற மாநிலங்களில் செய்வதைப் போல, வட மாநிலங்களில் செய்வதைப் போல தமிழகத்திலும் இந்த நிலை வரக்கூடாது. இப்பொழுது இன்று வந்திருக்கின்ற செய்தி, நிதிஷ்குமார் அவர்களை வலுக்கட்டாயமாக மாநிலங்களவைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். நம்மளுக்கு இன்னைக்கு காலையில் பார்க்கும்போதே தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த பயம் கண்ணிலே தெரிந்தது. காலையில் போய் தம்பிதுரை அவர்களுடைய நாமினேஷன் கொடுக்கும் போதும் நாளைக்கு நம்மளுக்கு இப்படி நடந்துருமா அப்படிங்கிற பயத்தோடு அண்ணன் பழனிசாமி அவர்கள் போயிருக்கார். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கூட்டணி கட்சிக்காரர்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. ஒரு முதலமைச்சரையே, ஒரு கூட்டணி கட்சி தலைவரை, நிதிஷ்குமார் போன்றவர்களை வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை மேலவைக்கு அனுப்புகின்ற இந்த செயல் என்பது முழுமையாக பாஜக இப்பொழுது பீகாரை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்திருக்கின்றது. நிதிஷ்குமாருடைய பெயரிலே தேர்தலில் நின்றார்கள். இப்பொழுது பாஜகவினுடைய முதலமைச்சர் உருவாக்குகிறார். இது பாஜகவினுடைய கொள்ளைப்புறமாக எப்படி பாஜக ஒரு மாநிலத்தை கைப்பற்றும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு பீகார் மாடல். இதற்காகத்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு தினகரன் அவர்களும் திரு அன்புமணி அவர்களும் வரலாற்று பிழை செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த செயல் என்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகம். எடப்பாடி அவர்களுடைய பதவி ஆசைக்காகவும் மற்றவர்களை சிபிஐ இடியை பயன்படுத்தி அவர்கள் மிரட்டுவதாலும் இவர்கள் அடிபணிந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடாது, தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த முறையும் அதையே சொல்ல வருகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு முன்னால், கூட்டணி பேசுவதற்கு முன்னால் காங்கிரஸ் தலைமையிடம் என்னெல்லாம் சொல்ல வேணுமோ சொல்லியாச்சு. நாங்கள் எப்பவுமே என்னன்னா தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டு நடப்பவர்கள். காங்கிரசினுடைய தலைவர் திரு கார்கே அவர்கள் எடுத்த முடிவை அப்படியே இருக்கிறோம். நாங்கள் சொன்னது என்னங்கிறது உங்கள் எல்லாருக்கும் முதல்ல சொல்லிட்டோம். அதனால் திருப்பி அதை பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. கார்கே அவர்கள் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு கார்கே எடுத்த முடிவை முழுமையாக ஏற்கிறோம். அந்த முடிவு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது வேற இல்லை, ஏற்கிறோம், அவ்வளோதான். இந்த வேற எதுவும் சொல்ல முடியாது. அந்த முடிவை கார்கே அவர்கள் எடுத்த முடிவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் ஏற்க வேண்டும். எடுத்து நம்மை பொறுத்த மட்டும் இருக்கின்ற கூட்டணிக்கு வெற்றிக்காக போராட வேண்டும், அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சலசலப்புக்கு அப்புறம் கூட்டணியில இணைந்து வேலை பார்க்கறதுக்கான சூழல் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து அந்த காங்கிரஸும் சரி திமுக மாறி மாறி விமர்சனம் பண்ண இந்த சூழ்நிலையில ரெண்டு வேற கட்சிகள், நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், ரெண்டு வேற கட்சிகள் கூட்டணியில நான் கிட்டத்தட்ட 8-10 தேர்தலாக இருந்திருக்கோம். அதனால என்னட்டா கொள்கைகளும் வேற இருந்துகிட்டு தான் இருக்கோம், இல்லாமலாம் இருந்ததில்லை. எங்களுக்கு பிடிக்காத அவங்க பேசலாம், அவங்களுக்கு பிடிக்காத நாங்க பேசலாம். ஆனால் தேர்தல் போடும் பொழுது எங்களை பொறுத்த மட்டும் விட்டு கொடுத்து சில தியாகங்களை செய்து நாங்களும் தியாகம் செய்ய வேண்டியா இருக்கு, அவர்களும் தியாகம் செய்ய வேண்டியா இருக்கு, மற்ற கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தியாகம் செய்ய வேண்டியா இருக்கு, விடுதலை சிறுத்தைகளும் தியாகம் செய்ய வேண்டியா இருக்கு. எல்லாரும் தியாகம் செஞ்சா தான் கூட்டணி உருவாக்க முடியும். எல்லாருடைய ஆசைகளும் வேற இருக்கலாம், ஆனால் ஒரு காமன் கிரவுண்ட்ல இறங்க வேண்டியதா இருக்கு. இதுதான் கூட்டணியுடைய மிக முக்கியமான தத்துவம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் நாங்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கூட்டணிக்காக பல தியாகங்களை செய்தவர்கள். இந்த முறையும் நாங்கள் தியாகம் செய்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் அதை போல தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். தியாகம் செஞ்சாதான்
கூட்டணியை வெற்றி பெற வைக்க முடியும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது, நிதிஷ்குமார் போன்ற நிலை அண்ணன் எடப்பாடிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவரை இந்த கஷ்டம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை முதலமைச்சராக விடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த தொல்லையெல்லாம் தமிழகத்திற்கு வரக்கூடாது. நிதிஷ்குமாரை எப்படி உட்கார வச்சு கழுத்தறுத்தாங்களோ அதே மாதிரி பழனிசாமி அவர்களே உட்கார வச்சு நாளைக்கு திடீர்னு ஒரு நாள் ராஜ்யசபாவுக்கு நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி 2028 அமைச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அவமானங்கள் அவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சிரமங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கூட்டணி பாஜகவை விட்டுவிடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் வேறு விடக்கூடாது, பாஜகவுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இல்லாத ஒரு சட்டமன்றமாக அடுத்து வருகின்ற சட்டமன்றம் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைப்போம்.